இப்போ ரெண்டு கட்சியும் பிரச்சாரம் பண்றீங்கல்ல, திமுக அதிமுக. ஸோ திமுக அதிமுக பத்தி அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்றீங்க, அதிமுக திமுக இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குறை சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்க ரெண்டு பேர் கட்சியிலுமே 1008 ஓட்டு இருக்கு. எனக்கு இது என்ன கொடுமைன்னா, புதுசா ஒரு கட்சி தான் கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, ஆரம்பிச்சா அவனை எப்படா வெளில துரத்தலாம், இல்லைன்னா எப்படா நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்க ஆட்சியெல்லாம் போயிட்டு இருக்குது. நீங்க ஒருத்தர் இன்னொருத்தனை பத்தி இன்னொருத்தன் குறை சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. நீ 10 ரூபா தினா அவன் 100 ரூபா தருவான், நீ 100 ரூபா தினா அவன் 1000 ரூபா தருவான், அவ்வளவுதான். வேற என்ன வித்தியாசம் இருக்குது? காலங்காலமா நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து மக்களை ஏமாத்துறேன். இங்க பாருங்க மக்களே, ஒன்று சொல்ல நல்லா கேட்டுங்க. இந்த திமுக அதிமுக உண்மையான தொண்டனா இருக்க உங்களுக்கு சொல்றேன், உங்களை அறியாமலேயே நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. உங்களை உங்க கட்சி ஏமாத்திட்டு இருக்குது, உங்க பணத்தை தின்னுட்டு இருக்குது, உங்களோட பணத்தை தான் உங்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்குது. இதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உன் ஓட்டை கேவலமா நிற்க மாட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், 10 பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த ரெண்டு கட்சிகளுக்கு உன்னோட ஓட்டை ஒரு நாளைக்கு 11 பைசா நீ வித்துட்டு இருக்க. என்ன கணக்குன்னு பாக்குறீங்களா? 200 ரூபா கணக்கு தான். சம்பளம் உயர்ந்துருச்சுன்னா அவனுங்க கொடுக்கறத விட பல மடங்கு உன்னோட லைஃப் ஸ்டைல் மாறிடும். அடுத்த லெவல் நீ போயிடுவ. இலவசத்துக்கு ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடாத. திரும்ப திரும்ப நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாடு மறுபடியும் கீழே போக தான் செய்யும். கடன்காரனா மாறிட்டு தான் இருப்போம். நீ ஏழை ஆகிட்டே தான் இருப்ப, பணக்காரன் ஆகிட்டே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் நீ புலம்பிட்டே இருக்க முடியும். புதுசாக வர எவனுக்கா வாக்கு கொடுங்க. நான் என்ன சொல்றேன், நீ யாருக்கு வேணா ஓட்டு போடு. நீ டிவிக்கே தான் போகணும்னு நான் சப்போர்ட் பண்ண வரல. ஆனா இந்த ரெண்டு கட்சியத்தோட நீ எந்த கட்சிக்கு வேணா போட்டுக்கோ. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே நம்ம தமிழுக்கு பிரச்சனை தான். நாட்டை வளர்ச்சியா அடுத்த லெவலுக்கு கொண்டே போக மாட்டாங்க, புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, இந்த மக்கள் தான் குறை சொல்லணும். புத்தின்னு ஒன்று இருந்தா சோறு தான் தின்னாங்க அப்படின்னா நல்ல ஆட்சியை அமைப்பாங்க. இல்ல மறுபடியும் நான் பீ தான் திங்கிறேன், சாணியிலேயே கரைச்சி என் தலையில ஊத்திப்பேன் அப்படின்றவங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டு போவாங்க, அவ்வளவுதான்.